आप सभी का स्वागत है. நம்ம லாஸ்ட் செஷன்ஸில் பாயிண்டிங் வேர்ட்ஸ் பார்த்தோம், கொஸ்டின் வேர்ட்ஸ் பார்த்தோம், அண்ட் சம் க்ரீட்டிங் வேர்ட்ஸ் எப்படி வந்து ரிப்ளை பண்ணுறது, எப்படி வெல்கம் பண்ணுறது, இந்த மாதிரி சம் வேர்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆஃப் த டேன்னு கொஞ்சம் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்தியில் நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் கிராமர். அந்த கிராமர் ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அதுக்கே நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா கிராமர் ரூலை வந்து நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அந்த சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹீ இஸ் கோயிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஹீனா அங்கே இஸ் தான் வரணும். ஹீ போட்டுட்டு ஆர் கோயிங் போட முடியாது. ஏன்னா ஆர் வேர்லாம் வந்து நம்ம ப்ளூரலில் சொல்லும் போது தே ஆர் கோயிங் ஆர் தே வேர் கோயிங் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ ஹீ ஷீ இட்டுக்கெலாம் நம்ம வந்து இஸ் போடுவோம். அந்த மாதிரி ரூல் இருக்குது. ஸோ சேம் ஹிந்திலையும் நம்மளுக்கு வந்து கிராமர் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஹிந்திலையும் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த காம்பினேஷனில் தான் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ரூலாக பார்ப்போம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இஸ் ஆர் ஹேஸ் ஹேவ். இந்த இங்கிலீஷில் நம்மளுக்கு வந்து இஸ் ஆர் ஹேஸ் ஹேவ் இந்த நாலுமே நம்ம எந்தெந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் ஹிந்தியில் ஹே, ஹைன், ஹோ இந்த மூணையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போடணும். எங்கே அப்படின்னா சென்டென்ஸோட எண்டில் ஹே, ஹைன், ஹோ இந்த மூணுமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு ரூல் நம்பர் 1. ஹே அப்படி சொல்லும்போது சிங்குலர், அதாவது இப்போ நான் வந்து என்ன வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஹே போட்டு முடிக்கணும். ஹெயின் சொல்லும்போது ப்ளூரலில் நம்ம சொல்லும்போது ஹெயின் போட்டு முடிக்கணும். ப்ளூரலில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஹிந்தியில் ஹெயின் போட்டு முடிக்கணும். அண்ட் ஹோ எப்படி சொல்லுவோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் சொல்லும்போது ஹோ போட்டு முடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம், ஹூ ஆர் யூன்னு அப்படிங்கிறது இருக்குது இங்கிலீஷில். அண்ட் ஒன் மோர் திங், இங்கிலீஷ்லேருந்து நம்ம ஹிந்தியை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது கிராமட்டிக்கலாக தப்பாக வரும். ஹூ ஆர் யூன்னு சொன்ன இப்போ ஹூ ஆர் யூ இருக்குன்னா ஹூக்கு நம்மளுக்கு வந்து ஹிந்தியில் என்ன கான், ஆர்க்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் ஹே போட்டுக்கலாம், யூக்கு வந்து ஆப். அப்போ கோன் ஹே ஆப் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது கிராமட்டிக்கலாக ரூல் படி ராங். ஆனால் தமிழில் நம்ம எப்படி கேட்போமோ நீங்கள் யாருன்னு கேட்போம், நீ யாருன்னு கேட்போம். அதை அப்படியே நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், நீங்கள் யாருன்னு இருக்குது. நீங்கள்னா என்ன ஆப், யாருன்னா என்ன கோன். நம்ம வந்து எப்போவுமே சென்டென்ஸில் சொல்லும்போது ஹே சேர்த்துக்கிறோன்னு சொல்லிக்கிறோம், ஹே சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ தமிழ்லேருந்து நம்ம அப்படியே நம்ம வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ்லேருந்து ஹூ ஆர் யூன்னு இருக்குது. ஹூ இருக்கிற இடத்துல டைரெக்டாக வந்து நம்ம வந்து கான் போட முடியாது. அந்த இடத்துல ஆப் கான் ஹே அப்படின்னு தான் கேட்க முடியும். ஸோ ஹிந்தியில் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ்லேருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறும். ஸோ அதை தான் இந்த ஸ்லைடில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2. இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாஸ் வேர் சொல்லும்போது தா, தி, தே இது மூணுமே நம்மளுக்கு வந்து சென்டென்ஸில் வந்துடும். அதாவது நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த வாஸ் வேர்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் தா, தி, தே வந்துடும். தா வந்து யாருக்கு சொல்லுவாங்கன்னா மேலுக்கு, தீ வந்து ஃபீமேலுக்கு சொல்லுவாங்க, தே வந்து ஆப்போசிட் பர்சன், அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு சொல்லும்போது தே சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூலுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ வேர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கு நம்மளுக்கு வந்து தமிழ் என்ன, நீங்கள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தீர்கள் அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆப் மேரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் தே. ஏன் இங்கே தே போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிட் பர்சன் வந்து சொல்லும்போது தே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப் மேரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் தே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேறு வந்திருக்கா, ஸோ தே. ஸோ இந்த மாதிரி நம்ம இஸ் ஆர் ஹேஸ் ஹேவ் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வாஸ் வேர் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹிந்தியில் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேர்டு வருங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், எல்லாமே சென்டென்ஸோட எண்டில் தான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சென்டென்ஸோட எண்டில் தான் நம்ம வந்து போடணும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். தென் ரூல் நம்பர் 3, ஆம். இப்போ நம்ம வந்து ஆம் பற்றி சொல்லும்போது ஹூ அப்படிங்கிறத ஹிந்தியில் அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். நம்மளை வந்து சொல்லும்போது நான் என்னவா இருக்கேன் அந்த மாதிரி சொல்லும்போது இருக்கு ஹூ அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ எம் அ டாக்டர், நான் ஒரு டாக்டர். மெயின் ஏ டாக்டர்
ஹூங்கிறது லாஸ்ட்டில் அங்கே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஆம் சொல்லும்போது ஹூ அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ நம்ம இன்றைக்கி ரூல் 1, ரூல் 2, ரூல் நம்பர் 3 பார்த்தோம். இது வந்து இந்த ஸ்லைடில் நம்ம கம்பைண்டாக வந்து அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். முன்னாடி வந்து டெரிவேட்டிவாக பார்த்தோம். இப்போ நம்ம வந்து கம்பைண்டாக ஒரு ஷார்ட் ஃபார்மில் பார்க்குறோம். அதான் இஸ், ஆர், ஹாஸ், ஹேவ் இந்த 4 யூஸ் பண்ணும்போது ஹே, ஹைன், ஹோ இது 3மே வந்து வந்துடும் இஸ், ஆர், ஹாஸ், ஹேவ்க்கு. தென் ரூல் நம்பர் 2ல் வாஸ், வேர்க்கு தா, தி, தே வந்துடும். அண்ட் ரூல் நம்பர் 3ல் ஆம் யூஸ் பண்ணும்போது ஹூன் வந்துடும். எல்லாமே அட் த எண்டு தான். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த எண்ட் ஆஃப் த ஹிந்தி சென்டென்ஸ் when you're completing you should put a word as I mentioned here from rule 1, rule 2 and rule 3. ஸோ நம்ம இப்போ நீங்கள் அழகாக நம்ம யோசித்து ஹிந்தியில் நம்மளே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம இப்போ குட்டி குட்டியாக கற்றுருக்கோம். ஸோ அதை வச்சு இப்போ நம்மளே வந்து ஃபஸ்ட்டு தமிழில் அதை ஃப்ரேம் பண்ணிப்போம். தமிழில் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதை வந்து ஹிந்தியில் நான் சொல்லியிருக்கேன், தமிழ்லேருந்து ஹிந்தியில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நம்ம அதை யார்கிட்ட சொல்கிறோம், நம்மளை பற்றியே சொல்கிறோமா இல்லை தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோமா, அதை பொறுத்து நம்ம இந்த கிராமர் வச்சு நம்மளே அந்த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் அந்த வேர்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும். நம்மள சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி தமிழ்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசி பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கலாம். பேசும்போது நம்மளுக்கு அது ஃபஸ்ட்டு தப்பாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அது போக அப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேச கற்றுக்கலாம். இந்த ரூல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. போக நம்ம இனிமேல் நம்ம சென்டென்ஸ் வச்சு எப்படி வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கிளாஸஸ் நம்ம ஃபர்தர் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.